Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் beadwork designer blouse பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். sugar beads, 3mm dull gold beads and drop ஷேப்பில் இருக்கிற gold stone and thread வந்து gold ஜரி thread dialg 753. இந்த மெட்டீரியல்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு பீட் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்லைன் பாருங்கள், ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி கர்வ்ஸாக நான் ட்ரா பண்ணி அதில் 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து சுகர் பீடு வச்சு கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணணும். அந்த கர்வ்ஸ்லாம் கரெக்டாக நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நீடில் லோட் பண்ணும்போது நிறையா சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிடணும். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீட்ஸ் மட்டும்தான் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் டிசைன் வந்து கரெக்டாக ஷேப்பாக கரெக்டாக வரும். அண்ட் இப்போ எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த நெக் வந்து ஒரு கர்வாக இருக்கிற ஒரு டிசைன். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி ஸ்டோனை ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனுக்கு ஏற்றாப்பில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வைக்கணும். அதிகமாக வச்சிடக்கூடாது. அதிகமானா ரொம்ப ஸ்டோனை விட்டு வெளியே க்ளூ தெரிகிற மாதிரி ரொம்ப கிளாத்தில் படுற மாதிரி வச்சிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சமாக வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சமாக வச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஸ்டோன் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ்லேருந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோன் சைஸுக்கு ஏற்றாப்பில் க்ளூ வச்சுக்கிடணும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் சைஸுக்கு ஏற்றாப்பில் க்ளூவை அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அதை இப்படியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விடணும். ஏன்னா அதை சுற்றி நம்ம ஒரு பீட் ஒர்க் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த கர்வ்ஸ் பக்கம் க்ளோஸ்டாக ஸ்டிக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்போ ஸ்டோன் எல்லாம் ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அதை ட்ரையாக விட்டுருங்க. இப்போ இது ட்ரை ஆன பிறகு அந்த ஃபேப்ரிக் க்ளூ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ட்ரை ஆன பிறகு நெக் வந்து பேக் நெக் இந்த மாதிரி இப்போ இருக்கும். ஸோ நான் இப்போ பேக் நெக்கை இப்போ காட்டலை. நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக காட்டுறேன். அந்நேரம் பாருங்கள். இப்போ ஸ்லீவுக்கு நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு அது ட்ரை ஆன பிறகு அதை சுற்றி எப்படி நம்ம பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு அந்த ஸ்டோனை சுற்றி கண்டினியூஸ் பீட் ஒர்க் தான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். அண்ட் ஃபினிஷ் பண்ணுற அந்த ஷார்ப் எட்ஜில் வந்து ஸ்டார்டிங்கும் அந்த ஷார்ப் எட்ஜில் ஆரம்பிக்கிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜில் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் அதில் வந்து நான் ஒரு 3mm சைஸ் டல் கோல்டு பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் சேர்த்து கடைசி ஃபைனலாக என்ன செஞ்சிடணும், அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். எண்டு நாட் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. அண்ட் இது எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் சென்டரில் இருக்கிற இந்த பாயிண்ட் எல்லா இதுக்குமே ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி 3mm டல் கோல்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற இந்த ஹேண்ட் நீடிலோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் நிறைய வீடியோஸில் இந்த ஹேண்ட் நீடிலுடைய நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த நீடில் சைஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த நீடிலுடைய சைஸை மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ இந்த பீட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவோடைய டிசைன் எப்படி இருக்குது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அது இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு என்ன செஞ்சிடும், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்கும். சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். சென்டரில் மட்டும் அந்த பீட் ஒர்க்கும் அவுட்லைனில் கண்டினியூஸ் பீட் ஒர்க் வித் ஸ்டோன்ஸோடு இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ். அண்ட் நவ் இப்போ பேக் நெக் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பேக் நெக் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கும். கர்வாக வரும். இது ஸ்டிச் பண்ணும்போது கர்வாக நமக்கு வந்து நெக்லைன் கிடைக்கும். அண்ட் நவ் இப்போ இந்த பேக் நெக்கோட ஸ்லீவையும் சேர்த்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். பேக் நெக் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம், ஸ்லீவும் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கள். இந்த டிசைனர் ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்லீவோட
இந்த மாதிரி இருக்கும். டிசைன் ட்ரா பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஒன்லி கோல்டு மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்த எல்லா பிகினர்ஸுக்கும் ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான பீட் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.